Hi, hello and welcome to VM Commerce. This is Meenakshi. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் டெப்ரிசியேஷன் சாப்டரில் இருந்து நெக்ஸ்ட் மெத்தட் ஆஃப் டெப்ரிசியேஷன் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து சிங்கிங் ஃபண்ட் ஆர் டெப்ரிசியேஷன் ஃபண்ட் மெத்தட். ஸோ இந்த டெப்ரிசியேஷன் ஃபண்ட் மெத்தட் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம ஒவ்வொரு மெத்தட் ஆஃப் பார்த்துட்டு வரும்போது ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஃபிக்ஸட் அசட்ஸோட அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் நம்ம கால்குலேட் பண்ணி அந்த ஒரிஜினல் காஸ்ட்லேருந்து ரைட் ஆஃப் பண்ணிகிட்டே வரோம். ஸோ எவ்ரி இயர் புக் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்படி கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ஒர்க்கிங் லைஃபோட எண்டில், அதாவது இப்போ ஒரு ஃபிக்ஸட் அசட் வாங்குகிறோம், அதனுடைய எஸ்டிமேட்டட் லைஃப் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம் 5 இயர்ஸு 10 இயர்ஸு அப்படின்னு. ஸோ இப்போ அந்த 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், அந்த பழைய ஃபிக்ஸட் அசட்க்கு பதிலாக புதுசாக ஒன்று ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு தேவையான ஃபண்டை கொடுக்கறது தான் இந்த சிங்கிங் ஃபண்ட் மெத்தட் அப்படிங்கிறது. ஸோ சிங்கிங் ஃபண்ட் ஆர் டெப்ரிசியேஷன் ஃபண்ட். This is adopted especially when it desired not merely to write off an asset but to provide enough funds to replace the asset. ஸோ அந்த அசட்டை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்குரிய ஃபண்டை கொடுக்குது. ஸோ எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுக்குரிய ஃபண்டை கொடுக்குறாங்க? The amount charged as depreciation is transferred to depreciation fund account. ஓகே, ஸோ இந்த வருஷம் ஒரு அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் நம்ம கால்குலேட் பண்ணுறோம்ல. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த வருஷம் வந்து ஒரு 10,000 அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் ஆயிருக்கு அப்படின்னா, அந்த 10,000 ஒரு ஃபண்டாக க்ரியேட் பண்ணி ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ திஸ் இயர் 10,000 அந்த அசட்டுக்கு வந்து ரிட்டர்ன் ஆஃப் ஆயிருக்கு அப்படிங்கிறத அந்த ஒரு ஃபண்டில் டெபாசிட் பண்ணுறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ அதுதான் இன்வெஸ்டட் அவுட் சைட் த பிஸ்னஸை விட்டுட்டு வெளியில் ஏதாவது செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம். எனி ஃபார்ம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஓகே மேட் ஃபார் ரீப்ளேசிங் த அசட். ஓகேவா? ஸோ அதுதான் சிங்கிங் ஃபண்ட் மெத்தட் அப்படிங்கிறது. த இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் மேட் இன் சேஃப் செக்யூரிட்டிஸ் விச் ஆஃபர் அ சர்டன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலுமே நமக்கு அதிலிருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை என்ன பண்ணுறாங்க, இப்போ எவ்ரி இயர் அந்த நம்ம பண்ண டெபாசிட்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து இன்ட்ரெஸ்ட் வர்றதை அந்த இன்ட்ரெஸ்ட்டையும் மறுபடியும் அந்த ஃபண்டிலேயே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த வருஷம் ஒரு 10,000 அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் சொன்னேன்னா, அதை வச்சு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க 10,000. ஸோ இந்த இயர் 10,000க்கு வந்து வருஷத்துக்கு ஒரு 1,000 இல்லை 2,000 இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கு அப்படின்னா, நெக்ஸ்ட் இயர் அந்த இன்ட்ரெஸ்ட்டையும் அதோடய சேர்த்து டெபாசிட் பண்ணுறது. இன்னும் நெக்ஸ்ட் இயர் வந்து 12,000 இருக்கும் ஃபண்டு. ஸோ இப்படி ஒவ்வொரு வருஷமும் அந்த டெப்ரிசியேஷன் ஃபண்டு, ஸோ 12,000 அடுத்த வருஷம் எவ்வளோ டெப்ரிசியேஷன் வருது அந்த அமௌண்ட். ஸோ ஒவ்வொரு வருஷமும் அந்த டெபாசிட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் along with the interest, amount of depreciation ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் த ஃபண்டு. ஸோ அதையும் சேர்த்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வருவாங்க. ஸோ இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரும்போது அட் த எண்ட் ஆஃப் த ஒர்க்கிங் லைஃப் அந்த அசட்டோட எக்ஸ்பைரி ஆகும்ல, அப்போது நம்ம கையில், அதாவது அந்த பிஸ்னஸ் கையில் ஒரு அமௌண்ட், ஒரு ரீசனபிள் அமௌண்ட் இருக்கும். ஸோ அந்த அசட்டை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு அவங்க ரொம்ப வந்து டஃப்பாக ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஈஸியாக வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக அவங்களுக்கு அமௌண்ட்டு கிடச்சிரும். ஸோ எக்ஸஸாக எவ்வளோ தேவையோ ஓரளவுக்கு அமௌண்ட்டை போட்டு அவங்களால புது மிஷினரியோ புது ஃபிக்ஸட் அசட்ஸோ ஈஸியாக வாங்கிட முடியும். இதுதான் டெப்ரிசியேஷன் ஃபண்ட் மெத்தட் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ டு provide enough funds to replace the asset, அதுதான் டெப்ரிசியேஷன் ஃபண்டோட ஒரு மெயின் கான்செப்ட், மெயின் அப்ஜெக்டிவ். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் கால்டு டெப்ரிசியேஷன் ஃபண்ட் மெத்தட். தென் இன்சூரன்ஸ் பாலிசி மெத்தட். நம்ம எல்லாருக்குமே இன்சூரன்ஸ் அப்படின்னா தெரியும். ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக ஏதாவது வந்து பிஸ்னஸில் நடந்தது அப்படின்னா அதுக்குரிய காம்பன்சேஷன் அவங்கக்கிட்டேருந்து வாங்கலாம். ஒரு லாஸ், தெஃப்ட், ஃபயர் ஆக்சிடென்ட், எனிதிங். அதே மாதிரி இப்போ ஒரு ஃபிக்ஸட் அசட்டுக்கு, ஒரு அசட்டுக்குன்னு தனியாக அவங்க இன்சூரன்ஸ் க்ரியேட் பண்ணுறது. ஸோ an insurance policy is taken for the amount equal to the cost of replacement of the asset. ஸோ அந்த அசட்டை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறது. ஓகேவா?
the amount of depreciation is paid as insurance premium every year. ஸோ இந்த அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷனை ப்ரீமியமாக ஒவ்வொரு வருஷமும் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு பே பண்ணுறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி இப்போ இந்த வருஷம் 10,000 வந்து அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷனாக அதான் இன்சூரன்ஸ் ப்ரீமியமாக பே பண்ணுறது. ஓகேவா? ஆன் மெச்சூரிட்டி ஆஃப் த பாலிசி அந்த பாலிசி முடியும் போது the policy amount is received from the insurance company and it is used for the purchase of new asset. ஸோ அந்த பாலிசி வந்து மெச்சூர் ஆகும்போது நம்ம அந்த இன்சூரன்ஸ் பாலிசியிலேருந்து ஒரு லம்சமாக ஒரு அமௌண்ட் வந்து நமக்கு பாலிசி அமௌண்ட் கிடைக்கும் இன்சூரன்ஸ் கம்பெனியிலேருந்து. ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம அந்த அசட்டை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் இன்சூரன்ஸ் பாலிசி மெத்தட் ஆஃப் டெப்ரிசியேஷன். இந்த ஒவ்வொரு வருஷமும் நம்ம அந்த ஃபிக்ஸட் அசட்டுக்கு சார்ஜ் பண்ணுற அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷனை இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம க்ரியேட் பண்ணுறோம் ஒரு இதில் அப்படின்னா அது சிங்கிங் ஃபண்டு. இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறோம் அப்படின்னா அது இன்சூரன்ஸ் பாலிசி மெத்தட். ஸோ அவ்வளோதான். ஸோ அதிலிருந்து வர்ற அமௌண்ட்டை நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் த 2 methods of depreciation. Okay, so we have come to an end for the depreciation chapter. Next we are moving to the 11th chapter, capital and revenue transactions, in the next video. Thank you.